தமிழ்நாட்டின் மாநில மரமாக இருந்து வரும் பனைமரம் அதனை சார்ந்த பனைத்தொழிலும் தற்போது அழிவின் விளிம்பில் சென்றுள்ளது. தற்போது இந்த பனைத்தொழிலை அரசு ஊக்குவிக்க மக்கள் மற்றும் பனை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பது முன்னோர்களின் பழமொழிகளில் ஒன்று. அதுபோல் மருத்துவ குணம் நிறைந்த பனைமரம் வீடுகள் தோறும் இருந்தால் ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக வாழும் என்று கூறுவர் முன்னோர்கள். வாழை மரத்தின் அத்தனை பாகங்களையும் பயன்படுத்த தெரிந்த முன்னோர்கள் வாழையை விடவும் கூடுதலாக பயன்படுத்தியது பனைமரம். பனைமரத்தில் இருந்து பதநீர், பனை வெல்லம், பனை கற்கண்டு, பனை நுங்கு, பனைப்பழம், பனங்கிழங்கு, ஓலையில் இருந்து விசிறி, பனைநார், ஓலை என பனைமரத்தில் அனைத்து பகுதிகளையும் வாழ்வில் பயன்படுத்தினர். மேலும் மண்ணரிப்பை தடுத்து நிலத்தடி நீரை பாதுகாப்பதில் பனைமரம் பெரும் பங்கு வகித்து வருகிறது. நவீன நாகரிக மோகத்தாலும் பனைக்கல்லுக்கு அரசு தடை விதித்ததால் பனைமரம் ஏறும் தொழிலில் ஈடுபட்ட பல தொழிலாளர்கள் தங்கள் பிழைப்பிற்காக வேறு தொழில்களை நாடி சென்றுவிட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பனைமரங்கள் இருந்து வந்தது. பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் பதநீர் இறக்குதல், பனை வெல்லம் தயார் செய்தல், கோடை காலங்களில் பனை நொங்கு வெட்டி வந்து விற்பது, பழுத்தால் அதனை பதப்படுத்தி பனங்கிழங்கு தயார் செய்து விற்பனை செய்து வந்தனர். அதில் கிடைத்த வருமானத்தை கொண்டு பல ஆயிரக்கணக்கான பனையேறி தொழிலாளர்கள் குடும்பத்தினர் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர். ஆனால் தற்போது பனைமரங்கள் அழிக்கப்பட்டதாலும் பனைமரம் ஏறுவதற்கு கூட யாரும் தெரியாத அளவிற்கு அந்த தொழில் நசிந்துவிட்டது. இது குறித்து இயற்கை விவசாயி ராமலிங்கம் கூறுகையில், நிலத்தடி நீரை பாதுகாப்பதோடு பனைமரத்தின் அனைத்து பாகங்களும் மருத்துவ குணத்தோடு மக்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்வதற்கு பயன் தரக்கூடிய மரமாக பனை இருந்து வருகிறது. ஆனால் அதனை பலரும் அழித்துவிட்டனர். கடற்கரையோரங்கள், ஆறு, ஏரிகளில் கான்கிரீட் தடுப்புகள் அமைப்பதற்கு பல கோடி செலவு செய்யும் அரசு அங்கு பனைமரங்களை வளர்த்தால் அதில் இருந்து பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு நிலத்தடி நீர்மட்டமும் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். மருத்துவ குணம் நிறைந்த பல பொருட்களை பனைமரம் கொண்டிருப்பதால் பனைமரம் ஏறும் தொழிலாளர்களை அரசு ஊக்கப்படுத்தினால்தான் அந்த தொழில் அழியாமல் இருக்கும் என்றும், கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு பனை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டவர்களை நவீன காலத்திற்கு ஏற்ற வகையில் பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் பொருட்களை கொண்டு பல்வேறு பொருட்கள் உற்பத்தி செய்ய மகளிர் சுய உதவிக்குழுவினர் மற்றும் பனையேறி தொழிலாளர்கள் குடும்பங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். பனை மரத்தை பாதுகாக்க அதனை தேசிய மரமாக தமிழக அரசு அறிவித்துவிட்டது. ஆனாலும் பனைமரம் வளர்ப்பதற்காக ஊக்குவிக்கும் பணிகளை அரசு முறையாக மேற்கொள்ளவில்லை எனவும், அதனால் பனை தொழிலை ஊக்குவிக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்னொன்று எடுத்துட்டிங்கன்னா, அந்த ஓலையிலேருந்து கொட்டாப்பட்டி, மாலை, இப்போ தோடு, ஜிமிக்கி, இந்த மாதிரி ஆபரணங்கள் எல்லாம் அழகழகாக செய்யக்கூடிய அந்த கைவினைப் பொருள் பனையிலேருந்து கிடைக்கக்கூடியது நிறையா வந்துடுச்சு. இது மாதிரி பனை மரம் வந்து அந்த ஒரு 100 ஆண்டு காலத்தில் 70 ஆண்டு காலம் 80 ஆண்டு காலம் பனை மரம் வைரம் பாஞ்சிருக்கும். அதை ரெண்டாக கிழித்து வீட்டுக்கு சாத்து போடுறது, அந்த மாதிரி ஒரு தூணா நிப்பாட்டினோம்னா கரையானே பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு இரும்பு மாதிரி இருக்கும் அந்த பனை மரம். இதெல்லாம் விட பனையோட வேர் 200 அடி ஆழம் செல்லக்கூடியது. பனை வேர் அப்படியே பக்கத்தில் அப்படியே ஒன்றோட ஒன்று பின்னலாக இருக்கக்கூடியது. இப்போ அந்த சாலை ஓரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பனை மரம் இருக்கும். நடுவலுமே பனை மரத்தை 2 பக்கமும் போட்டுட்டோம்னா காங்கிரீட் வால் போடுறோம்ல, இன்றைக்கி மலையை உடச்சி இதாக கொண்டு வந்து மிகப்பெரிய இயற்கைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சூழலை செஞ்சு அந்த ஜல்லி, அந்த சிமெண்ட்டு, ஆற்று மணல், இது எல்லாத்தையும் சேர்த்து காங்கிரீட் வால் போடுறோம்ல, அந்த காங்கிரீட் வால்லாம் தோற்று போயிடும். இந்த பனை வரிசெல்லாம் ஒரு 5 அடிக்கு ஒன்று ரோட்டு ஓரம் போட்டு விட்டோம்னா, இது மாதிரி இன்னொன்று கடற்கரையில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 லோடு கருங்கல் பாறைகள் கொண்டாந்து விட்டுறாங்க. கடற்கரையில் ஒரு 200 மீட்டருக்கு பனை விதையை போட்டோம்னா இந்த கருங்கல் மலையை உடைச்சி கொண்டாந்து கொட்ட வேண்டியதில்லை. இந்த மலையெல்லாம் உடைக்கிறது ஆற்று மணல் அல்றதுனால தான் இன்றைக்கி வெப்பத்தில் சிறப்பாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த பனைக்கான ஒரு விடுவு காலத்தை இந்த அரசு உருவாக்கணும்னு கேட்டுக்கிறேன். பனை ஓலையில் பெட்டி தயாரித்து அதன் மூலம் உணவை வழங்கி வரும் முகமது நாசர் கூறுகையில், அழிந்து வரும் பனை தொழிலை மீட்டெடுக்கவும் இருந்து வந்த ஆசையை பனை ஓலையில் பெட்டி தயாரித்து அதன் மூலம் உணவை வழங்கி வருவதாக தெரிவித்தார். அம்மா காலத்துலேருந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. பாரம்பரிய முறையில் செஞ்சு பனை ஓலை பொட்டியில் கொடுப்பாங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்தேன்னா அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துகிட்டு இருந்துச்சு. சரி, செஞ்சு பார்ப்போம் இருந்துச்சு. மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. பெண்கள் தான் இது அதிகமாக செஞ்சிட்ருக்காங்க இந்த வேலையை. அவங்களுக்கு ஒரு குடும்ப வருமானமாக இருந்துகிட்டு இருக்குது. இது மூலமாக வந்து வாரத்துக்கு ஒரு கணிசமான தொகை அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கு.
அதில் ஒரு 15 குடும்பம் வந்துட்டு. இது நெய் சோறுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பனை ஓலை சம்மந்தப்பட்ட பேக்கில் கொடுக்குறாங்க உள்ளத்துக்கு. இது பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு ஊண்டுகோலாக இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இதே போன்று பனை ஓலை சம்மந்தப்பட்ட தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இன்னும் அது சார்ந்த தொழிலாளர்கள் நலம் பெறுவார்கள். இது குறித்து பேசிய பனை ஆர்வலர் ராஜாராமன் தெரிவிக்கையில், பனை நுங்கு எப்படி சாப்பிடுவது என்று விளக்கியபடியே பனைமரத்தின் பலன்கள் குறித்து எடுத்துரைத்தார். பனைமரம் ஒரு கற்பக விருட்சம் என்றும் அதனை நாம் அழித்து விட்டதாகவும் தெரிவித்த அவர், தனது அப்பாவிற்கு இருந்த நாள்பட்ட இரும்பல் பதனியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்ததால் சரியானதாகவும் கூறிய அவர் தொடர்ந்து பேசுகையில், நுங்கு கொடுக்கறது அவ்வளோ நல்லா இருக்கு. நான் டெய்லி இப்படி வந்துடுவேன் இவர்கிட்ட. வந்துட்டு நாங்கள் பண்ணணும். நுங்கு எப்படி சாப்பிடணும்னா இந்த மாதிரி தான் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்றதுனால நுங்கு வேஸ்ட்டு கிடையாது. இந்த தோலில் உரிச்சு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் வேஸ்டேஜ் நிறையா இருக்கும். இதில் வேஸ்டேஜே கிடையாது. சுத்தமாக எல்லாமே இதுவாகிடும். நல்லா இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். எங்கள் அப்பா 93 வயசு வரைக்கும் இருந்தார். அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஹெல்த்தியாக இருந்ததெல்லாம் இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்டு, இயற்கையான விவசாயத்தில் பண்ண சாப்பாடுலாம் சாப்பிட்றது தான். இப்போ நம்ம இந்த கெமிக்கல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டதுனால எல்லாருக்கும் இவ்வளோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் வருது. இதை தவிர்க்கிறதுனா இதை மறுபடியும் இதை இயற்கை இதுக்கு தான் போகணும். பனை மரத்தை பாதுகாப்பதன் காரணம் குறித்து சமூக ஆர்வலர் அப்பர் சுந்தரம் தெரிவிக்கையில், ஆற்றங்கரை கடற்கரை ஓரங்களில் இருக்கும் பனைமரங்கள் நீர்நிலைகளை காத்து வந்தது என்றும் அதனை நம்பியிருந்த தொழிலாளர்கள் தற்போது பல்வேறு தொழிலுக்கு சென்றுவிட்டதாகவும் வேதனை தெரிவித்த அவர், பனை ஓலையில் தட்டு, விசிறி உள்ளிட்ட பொருட்களை தயாரிப்பதற்காக அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பனை சார்ந்த தொழிலுக்கு அரசு ஊக்குவித்தால் தற்போது உள்ள இளைஞர்கள் பனை சார்ந்த தொழிலில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்தார். பனை மரத்தை நமது மாவட்டம் முழுவதும் அதிக அளவில் உற்பத்தி செய்கின்ற ஒரு கடமையை இங்கே உயிரோடு வாழ்கின்ற நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய திருமண நாட்கள், பிறந்த நாட்களில் குறைந்தது ஒரு பனை விதையாவது நட வேண்டும் என்ற எண்ணத்தை அனைவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும் பனை சார்ந்த தொழில் செய்வது இந்த பகுதியில் மிக அதிகமாக இருந்தது ஒரு காலத்தில். தற்போது அவையெல்லாம் முற்றிலும் நலிவடைந்து அத்தொழில்களே இல்லாத சூழல் கூட சென்று கொண்டிருக்கிறது. பனை சார்ந்த தொழில்கள் அழிந்து வருகின்ற காரணத்தினால் அதனை வருங்கால சந்ததியினர் நன்கு உணர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு அரசு வேளாண்மைத்துறை சார்பில் மேலும் ஊக்குவிக்கின்ற உதவிகளை செய்கின்ற ஒரு போக்கினை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். தற்போது உள்ள காலங்களில் பிளாஸ்டிக் பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளது. அதனை தவிர்க்க பனை சார்ந்த பொருட்களை தயாரிப்பதற்கு அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஊக்குவிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் கமலக்கண்ணனுடன் செய்திக்குழு.